ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் லட்டு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலாக வந்து நம்மளோட சேனலில் வந்து நல்லா ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லட்டு பண்ணுறதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா கலர் பவுடர், ஃபுட் கலர், என்ன கலர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 1 கப் கடலை மாவுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி வந்து விட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கெட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா தண்ணியாக வந்து கலந்துக்கணும். நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா கலந்து வந்து எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு வந்து 1 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி கம்மியாக விட்டாலும் ஹார்டாக இருக்கும். ஸோ பூந்தி வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ 1 கப் அளவுக்கு 1 கப் வாட்டர், இந்த மெஷர்மெண்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம இந்த அன்னக்கரண்டின்னு சொல்லுவாங்களே, இந்த கரண்டியில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து காய்கறிலாம் வேக வச்சு வடிகட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லா காய் வேக வச்சு வடிகட்டுற பாத்திரத்தை யூஸ் பண்ண போகிறேன். சூடாக இருக்குங்க. இந்த டைமில் வந்து நம்ம பூந்தி வந்து போட்டு எடுத்துடலாம். நீங்கள் வந்து இதை விட நல்லா சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கிற ஏதாவது பாத்திரம் இருந்தால் ரொம்ப பெட்டர். நான் போடுறது வந்து கொஞ்சம் பெரிய சேஃபில் தான் வரும். போட்டு நல்லா அதோட சத்தை வந்து நல்லா அடங்கணும். அந்த பபிள்ஸ்லாம் வருது பார்த்திங்களா, அந்தளவுக்கு அடங்கினோடனே நம்ம எடுத்துடணும். ரொம்ப நீங்கள் வந்து வேக விட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹார்டாயிரும், பூந்தி வந்து பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டான பதமாக இருக்கும்போதே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போது அந்த பபிள்ஸ்லாம் கம்மியாகி அந்த சத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாகிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம பூந்தியெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துலேருந்து மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பூந்தி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் பூந்தி போட்டு எடுத்து வச்சுட்டு உங்களை பார்க்கும்போதே தெரியும் சேஃப் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு பிளெண்ட் மட்டும் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும். ஓவராக வந்து இனிப்பாகவும் இருக்காது, ரொம்ப இனிப்பு கம்மியாகவும் இருக்காது. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சுகர் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பதம்லாம் தேவை கிடையாது. நல்லா வந்து கொதித்து அந்த பிசுபிசுப்பு வந்ததாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆனில் வச்சுட்டே வந்து பூந்தி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து இறுக்கமாக போயிடும். ஸோ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பூந்தி வந்து சேர்த்துக்கலாம். பூந்தியை சேர்த்து நல்லா வந்து சமமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணுங்கள். இப்போது ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த சிரப்பில் வந்து பூந்தி வந்து வேகணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கை அளவுக்கு முந்திரி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது பூந்தி வந்து நல்லா சிரப்பில் வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கப்புறம் மிதமான சூடு இருக்கும்போது லட்டு வந்து பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து நல்ல கரெக்டான மெஷர்மெண்ட் அப்படின்றதுனால தான் ஈஸியாக வந்து பிடிக்கிறதுக்கு வருது. நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் மொட்டிச்சூர் லட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தீபாவளிக்கு நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக எல்லாராலையும் வீட்டில் பண்ணி பார்க்க முடியும். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.